தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இந்த வேளையில ஒரு பிரம்மாண்டமான முயற்சியை கையில் எடுத்திருக்கு நம்முடைய புதிய தலைமுறை. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம், அந்த தொகுதிக்கு அந்த எம்எல்ஏ செஞ்சது என்ன, செய்ய தவறியது என்ன, தொகுதி மக்கள் புதுசாக வரக்கூடிய எம்எல்ஏ கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை பற்றி ரொம்ப விளக்கமாகவே பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொகுப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தொகுப்புல முதல்ல நம்ம பார்க்க போற தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. தேமுதிகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏ திரு மைக்கேல் ராயப்பன் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கார். இந்த தொகுதியை பத்தி விளக்கமா பார்க்கலாம். ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 2,31,723 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,15,100 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,16,623 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் யாரும் இல்லை. ராதாபுரம் தொகுதியை பொறுத்தவரை 1996 வரை காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது. இங்கு 7 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரசும், 2 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து இங்கு போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் வெற்றி பெற்றார். ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிக அளவில் விவசாயம் நடைபெறுகிறது. கிணற்று பாசனத்தை நம்பியே இங்கு விவசாயம் நடைபெறுகிறது. இந்த தொகுதியில் 13 மீனவ கிராமங்கள் உள்ளன. கடற்கரை ஓரங்களில் வசிக்கும் மீனவ குடும்பங்கள் குடிசை தொழிலாக பீடி சுற்றும் தொழிலில் ஈடுபடுகின்றனர். தமிழகத்திலேயே காற்றாலை அதிகமுள்ள தொகுதியாக ராதாபுரம் உள்ளது. இங்கு 1500க்கும் அதிகமான காற்றாலைகள் உள்ளன. காற்றாலை மின் உற்பத்தியில் முதன்மை தொகுதியாகவும் உள்ளது. இங்கு கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளது. விண்வெளி ஆராய்ச்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம், உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில், கப்பல் மாதா கோவில், வள்ளியூர் முருகன் கோவில், காவல் கிணறு விளக்கில் தினசரி சந்தை போன்றவை இத்தொகுதியில் குறிப்பிடத்தக்க இடங்களாக உள்ளன. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக மைக்கேல் ராயப்பன் இருக்கிறார். திசையன் விளை அருகே உள்ள நடுநந்தன் குளத்தில் பிறந்த இவருக்கு வயது 52. பள்ளி படிப்பு முடித்த மைக்கேல் ராயப்பன் மும்பை சென்று பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு பின் திரைப்பட தயாரிப்பாளரானார். பல்வேறு திரைப்படங்களை தயாரித்துள்ள இவர் அரசியலில் சேரும் எண்ணத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு விஜயகாந்தின் தேமுதிக கட்சியில் இணைந்தார். அடுத்த ஆண்டே ராதாபுரம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டார். தேர்தலில் வெற்றி பெற்ற ஓராண்டுக்கு பிறகு அக்கட்சியிலிருந்து விலகிய மைக்கேல் ராயப்பன் தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். கடந்த அரசு ரூபாய் 369 கோடி ரூபாய் செலவில் கன்னடியன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தி 2 வருடமாக பணி மிகவும் நல்ல முறையில் நடைபெற்றது. கடந்த 4 வருடமாக இதில் இந்த பணியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இடத்தை கையகப்படுத்தாமே ஏனோ தானே அவங்க காலத்தில் அதை ஆரம்பித்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த திட்டத்தை அறிவித்து ஆரம்பித்தாங்க. அதில் நடைமுறை சிக்கல் தான் அது. இந்த 3வது 4வது ஸ்டேஜ் இன்னும் முடியாமல் இருக்கிறது காரணம். ஆனால் அதுக்கும் நான் முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கேன், பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கேன். எல்லா நேரங்களும் சட்டசபையிலும் கேள்வி எழுப்பியிருக்கிறேன், நினைவூட்டுதல் கடிதம் எழுதியிருக்கிறேன், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்பொழுது தான் 3வது 4வது ஸ்டேஜில் உள்ள இடத்த கையகப்படுத்தி முழுவதும் முடிச்சிட்டாங்க. இப்போ என்விரான்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்காண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதுவும் மிக விரைவில் கிடைக்கும். அந்த ஆண்டு நிதி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசு நிதி தந்தாலும் தராவிட்டாலும் இந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ராதாபுரம் பகுதியில் கூடன்குளம் ஒரு முக்கியமான பகுதி. இங்கே அனல் நிலையம் இருக்குது. இந்த கூடன்குளத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லிட்டு ஒரு சாலையை ஒரு திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 217 கோடி ரூபாய் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த சாலையில் ப்ராப்பராக இது வரைக்கும் எந்த பணியுமே முறையாக நடக்கலை. நிறைய இடத்துல குழி தோண்டி போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல ரோடு இல்லாமலே இருக்குது. கிழக்கு கடற்கரை சாலை நம்ம தொகுதி வழியாக போகுது. அதுக்கு அந்த நம்ம தொகுதிக்குள்ளேயே சுமார் 217 கோடி ரூபாய்க்கு உள்ள இந்த கிழக்கு கடற்கரை சாலை டெண்டர் விடப்பட்டு ஒரு முக்கால்வாசி பணி முடிவெடுத்து விட்டது. இன்னும் கால்வாசிக்கும் டெண்டர் விட்டு இப்போ அடுத்த மாதத்துலேருந்து வேலை தொடங்குவதாக இருக்கிறார்கள். அதுவும் மிக சீக்கிரத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். இந்த தொகுதிக்கு அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு செய்யலை. திசைநிலை மனோ கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு இட வசதி இல்லாமல் இருந்துச்சு. எனது சொந்த இடம் சுமார் 5.3 ஏக்கர் நிலத்தை
அந்த கல்லூரிக்கு இலவசமாக நான் பட்டா மாற்றி கொடுத்துருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு சுமார் 7.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதில் ஒரு இந்த கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. திசையனோட பனகுடி, வடக்கன்குளம், செட்டிக்குளம் இந்த 4 ஊர்லேயும் கால்நடை மருத்துவமனை சுமார் ஒவ்வொன்றும் 22.5 லட்சம் ரூபாயில் ஒவ்வொரு 4 ஊர்லேயும் கால்நடை மருத்துவமனை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னுடைய முயற்சியில் வந்தது தான். அடுத்ததாக வர்றது கீழ்வேலூர் தொகுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ திரு நாகை மாலி இந்த தொகுதிக்கு செஞ்சது என்ன, செய்ய தவறியது என்ன, பொதுமக்கள் பேசியிருக்காங்க பாருங்க. தொகுதி மறுசீரமைப்பின் போது புதிதாக உருவான தொகுதி கீழ்வேலூர் தனி தொகுதி. தமிழகத்திலேயே மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதி நகரமே இல்லாத முழுக்க கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதியாக உள்ளது. இத்தொகுதியில் மொத்தம் 1,59,804 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 79,690 பேர், பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 80,114. கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் மீன்பிடியும் விவசாயமும் தான் பிரதானமாக உள்ளன. திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த திருக்குவளையை உள்ளடக்கியது இந்த தொகுதி. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம், சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம், எட்டுக்குடி முருகன் கோவில், கேராக்கச்சித்தர் ஆலயம் போன்ற புனித தலங்கள் இந்த தொகுதியில் உள்ளன. இதனால் சுற்றுலா மற்றும் புனித பயணிகளின் வருகையை சார்ந்த தொழில்களும் இங்கு நடைபெறுகின்றன. கீழ்வெண்மணி நினைவு ஸ்தூபி, சுனாமியால் 6000க்கும் அதிகமானோரை இழந்த கடற்கரை கிராமங்கள் இத்தொகுதியின் துயர நினைவுகளாக உள்ளன. கீழ்வேலூர் தொகுதி எம்எல்ஏவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகை மாலி இருக்கிறார். 60 வயதான இவர் BA BEd படித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய நாகை மாலி 24 ஆண்டுகள் மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறையில் உள் தணிக்கையாளராக பணிபுரிந்தார். விருப்ப ஓய்வுக்கு பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் முழு நேரமாக பணியாற்றி வரும் நாகை மாலி தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தின் திருவாரூர், நாகை மாவட்டங்களின் செயலாளராகவும் இந்திய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் நாகை மாலி இருந்து வருகிறார். வல்லவிநாயகன் கோட்டம் திருக்கோளை செல்லும் வழியில் ஒரு பாலம் ஒன்று, நடைப்பாலம் ஒன்று நீண்ட, எனக்கு தெரிஞ்சு 58 வருஷமாக அந்த பாலத்தில் தான் நாங்கள் போய் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாலத்தை பழுது நீக்கிறதுக்கு தான் வந்தாங்களே ஒழிய எங்களுக்கு முழுமையாக புது பாலம் 108 கனரக வாகனமோ சொல்கிற மாதிரி மாற்றி தரும்படி நீண்ட நாள் கோரிக்கையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏராளமான பாலங்களை, இணைப்பு பாலங்களை, ஊர்களை இணைக்கக்கூடிய பாலங்களை, அதன் மூலம் மக்களுடைய இதயங்களை இணைக்கக்கூடிய பாலங்களை தேர்வு செய்து நான் சிறிதும் பெரிதுமாக ஒரு 15 பாலங்களை இந்த 4.5 ஆண்டு காலத்தில் என்னுடைய தொகுதியில் நான் கட்டியிருக்கிறேன். இன்னும் பல பாலங்கள் கட்ட வேண்டியிருக்கு. அது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் நான் பேசியிருக்கிறேன். அது சம்பந்தமான கருத்துருக்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதையும் விரைவில் கட்டி முடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பஸ் வசதியை ஒரு மழை பெஞ்சா நிற்கிறதுக்கு பொம்பளைங்க, லேடிஸுங்க எல்லாருமே பொம்பளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாரும் ஏறுறாங்க. வயதானவங்க, உணர்வுமற்ற எல்லாரும் ஏறுறாங்க. அந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையங்கிறது அவசியமாக தேவைப்படுது. அது இன்ன வரைக்கும் இந்த ஆட்சியில் எங்கேயும் இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஒரு புத்தகம், ஒரு நூல் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் என்னென்ன செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி அதில் வினா எண் உட்பட என்னுடைய கேள்வியில் அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதில் கீவளூர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எங்கே அமைக்கிறதுன்னு இப்போ ஒன்றும் தெரியல, அந்த பைபாஸ் ரோடு வரட்டும், அது எந்த இடத்துல வரப்போகுதுன்னு இது வரைக்கும் தெரியல, ஆகவே அந்த வந்த பிறகு அது சம்மந்தமாக பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பைபாஸ் ரோடு எங்கிட்ட தெரிஞ்சு போச்சு. ஆகவே இது சம்மந்தமாக நான் மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கத்திடம் அந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடை நான் செய்வேன். அடுத்தது திமுக எம்எல்ஏ திரு சவுந்தரபாண்டியனின் லால்குடி சட்டமன்ற தொகுதி. திருச்சி மாவட்டத்தின் 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்றாக லால்குடி சட்டப்பேரவை தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் லால்குடி, பூவளூர், புள்ளம்பாடி, கள்ளக்குடி ஆகிய பேரூராட்சிகளும், லால்குடி, புள்ளம்பாடி என 2 ஊராட்சி ஒன்றியங்களும், 78 ஊராட்சிகளும் உள்ளன.
லால்குடி தொகுதியில் மொத்தம் 1,97,184 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 96,772 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,04,100 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 11 பேர் உள்ளனர். லால்குடி தொகுதியை பொறுத்தவரை 1971 முதலான 10 தேர்தல்களில் திமுக வெற்றி கண்டிருக்கிறது. காங்கிரஸ், அதிமுக தலா 2 முறை வெற்றி பெற்றுள்ளன. லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. குறிப்பாக நெல், கரும்பு, வாழை போன்றவை பயிரிடப்படுகின்றன. காவிரி ஆற்றையும் நிலத்தடி நீரையும் நம்பி இங்கு விவசாயம் நடைபெறுகிறது. இது மட்டுமின்றி வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, பருத்தி, மக்காச்சோளம், கம்பு போன்ற பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன. குமளூரில் அமைந்திருக்கும் வேளாண் பொறியியல் கல்லூரி, அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலான கோதாரி சர்க்கரை ஆலை, 2000க்கும் அதிக தொழிலாளர்கள் பணிபுரியும் டால்மியா சிமெண்ட் ஆலை போன்றவை இந்த தொகுதியின் குறிப்பிடத்தகுந்த இடங்களாக உள்ளன. லால்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக சவுந்தரபாண்டியன் இருக்கிறார். 51 வயதாகும் இவர் திருச்சி மாவட்டம் மால்வாயில் பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்திருக்கும் சவுந்தரபாண்டியன் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். 1986 மால்வாய் பஞ்சாயத்து தலைவராக இருந்த சவுந்தரபாண்டியன் 1991 புள்ளம்பாடி ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்தார். 1996 முதல் இன்று வரை அந்த கட்சியின் புள்ளம்பாடி ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். கடந்த 2 தேர்தல்களில் வெற்றி பெற்று லால்குடி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார் சவுந்தரபாண்டியன். கொள்ளடத்தில் நிறையா மண் அள்ளிக்கிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட லாரிகள்லேருந்து மண் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 7 வருஷமாக எங்கள் ஊரில் மண் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் 5 அடியில் தண்ணி கிடச்சது. இப்போ 50 அடியிலுக்கு மேலே போர் போட்டு போர்லலாம் தண்ணி வரல. அடி பைப்லையும் தண்ணி வர மாட்டேங்க. ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு கொள்ளிடம் ஆற்றிலே அவர்களுக்கு எந்த இடமெல்லாம் மணல் எடுக்க வேண்டும் என்று தோடுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் மணலை எடுத்து வருகிறார்கள். இது குறித்து பொதுப்பணித்துறை தலைமை செயலாளரிடத்திலும், அரசு செயலாளரிடத்திலும், மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பல முறை எடுத்து கூறியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. எம்எல்ஏ இந்த பாலத்தை கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலத்தை கொண்டு வந்து கிடப்பில் போட்டதுனால தான் இப்போ அதிமுக ஆட்சியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணைப்படி தான் துரிதமாக அந்த வேலை நடந்து இப்போ முடியும் தருவாயில் இருக்கிறது. 2010ஆம் ஆண்டு 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பால பணியானது லால்குடியில் தொடங்கப்பட்டது. அந்த பணி தொடங்கப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதற்கு பின்பு பணியில் ஏற்பட்ட தடையின் காரணத்தினாலும் ஒப்பந்ததாரர்களுடன் அரசு ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை காரணமாகவும் அந்த பணி தடைபெற்று அதற்கு பின்பு அவர்கள் புதிய மதிப்பீடு தயார் செய்து மீண்டும் டெண்டர் வைத்து அந்த பணி தொடங்கப்பட்டு இன்னும் நிறைவு பெறாமல் உள்ளது. இதற்கு காரணம் முழுக்க அரசுதான் என்று கூற வேண்டும். நல்ல நவீன மருத்துவ வசதி கருவிகள்லாம், அதாவது ஸ்கேன் பண்ணுறது, பிளட் பேங்க் இருக்கிறது, ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி, மற்றபடி ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, மற்றபடி இங்கு பணியிடங்கள், டாக்டர்ஸ் எத்தனை பேர், அதுக்கு உதவி பணியாளர்கள் எத்தனை பேர், அந்த பணியிடங்கள் பூராவுமே நிரப்பப்பட்டு முழு வீச்சில் மருத்துவமனை இயங்கினா தான் பொதுமக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். லால்குடி அரசு மருத்துவமனைக்கென்று 24 படுக்கை அறைகள் கொண்ட 31 லட்சம் ரூபாய் செலவிலும், புள்ளம்பாடி சித்த மருத்துவ சாலைக்கு 10 லட்சம் ரூபாய் செலவிலும், ஒரத்தூர், கள்ளக்குடி ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 2ற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் செலவிலும், அதேபோன்று கருடமங்கலத்தில் சமுதாய குளம் கட்டுவதற்காக 18 லட்சம் ரூபாய் செலவிலும், சிறுகளப்பூர் புதிய ஏரியை செப்பனிடுவதற்காக 11 லட்சம் ரூபாய் செலவிலும் அதிக தொகையான பணிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு சில பணிகள் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில பணிகளுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. தொடர்ந்து வரது செஞ்சி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்கு பாமக எம்எல்ஏ திரு கணேஷ்குமார் செஞ்சது என்ன, செய்ய தவறியது என்ன, தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க, பாருங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மறுசீரமைக்கப்பட்ட தொகுதிகளில் செஞ்சியும் ஒன்று. இத்தொகுதியில் அனந்தபுரம், செஞ்சி ஆகிய 2 பேரூராட்சிகளும், செஞ்சி மேல்மலையனூரைச் சேர்ந்த 115 ஊராட்சிகளும் இருக்கின்றன. இத்தொகுதியில் மொத்தம் 2,47,340 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,22,974 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,24,337 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 29 பேர். பெரும்பாலும் விவசாயத்தை மட்டுமே முக்கிய தொழிலாக கொண்ட அதிக கிராமங்கள் செஞ்சி தொகுதியில் உள்ளன. நெல், கரும்பு, மணிலா, எள் போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன.
இங்கு 2 தனியார் கல்லூரிகள் மற்றும் 2 தனியார் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றன. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில், செஞ்சிக்கோட்டை போன்றவை இந்த தொகுதியின் முக்கிய அடையாளங்களாக உள்ளன. சங்கராபரணி ஆறு இந்த பகுதி விவசாயத்திற்கு உயிரூட்டிக் கொண்டிருக்கிறது. செஞ்சி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை அதிக முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதியாகவே உள்ளது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த பாமகவைச் சேர்ந்த கணேஷ்குமார் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். 30 வயதாகும் கணேஷ்குமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து அரசியல் பணியாற்றி வந்தார். பொறியியல் பட்டதாரியான இவர் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். கடந்த தேர்தலில் பாமக சார்பில் செஞ்சி தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக எம்எல்ஏ ஆனார். இவர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பதவியை வகித்து வருகிறார். முழுக்க வந்து விவசாயத்தையே நம்பியிருக்கிற பகுதி இது. அப்படி பார்த்தீங்கன்னா சரியான பருவமழை இல்லாததுனால ஜனங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு தொழிற்சாலை கட்டினாங்கன்னா விவசாயம் இல்லாத நேரத்தில் வந்து தொழிற்சாலையில் வந்து வேலை செஞ்சாவது போச்சுக்குவாங்க. அதற்கான கோரிக்கை சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டு தொழில்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய மோகன் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்களை கையகப்படுத்தி கொடுத்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். இது சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ கிட்டையும் டிஆர்ஓ கிட்டையும் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறேன். ஆனால் அரசு ஏன் என்று தெரியவில்லை, இன்னும் அதற்கு கொடுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். செஞ்சிக்கோட்டையை வந்து சுற்றுலா தலம் ஆக்கி தரேன்னு எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறாங்க. ஆனால் அது யாரும் செஞ்சு தரேன் மாதிரி தெரியல. இது வழியும் இந்த ரோப்பு கார் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அதுவும் பண்ணி தரல. செஞ்சி கோட்டையை பொறுத்தவரை அது வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த தொல்லியல் துறை வந்து மத்திய அரசிலிருந்து அனுமதி பெறப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நாங்கள் தான் செய்யணும். மாநில அரசு எதை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் இந்த எல்லையிலிருந்து 200 மீட்டர் அந்த சைடு தாண்டி போய் செஞ்சுக்கோங்க. இந்த ரோப்கார் வசதி செய்கிறதாக இருந்தாலும் எது செய்கிறதாக இருந்தாலும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை தான் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்ட காரணத்தினால் தமிழக அரசும் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் கிடப்பில் போட்டிருக்கிறார். இந்த பௌர்ணமி தினத்தன்றும் அமாவாசை தினத்தன்றும் நம்ம செஞ்சி எல்லாம் அனைத்து பேருந்துகளும் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து உள்ளே வந்து செல்வதற்கு போதிய இடவசதி எதுவுமே கிடையாது. இந்த பேருந்து நிலையத்தை வந்து தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அங்கே ஒரு சிறப்பான ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தர இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். இதுவரையிலும் எதுவும் நடக்கலை. செஞ்சி பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை 2012ஆம் ஆண்டு அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்குண்டான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது செஞ்சி பேரூராட்சியை சுற்றி உள்ள பகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு போதிய இடம் வசதி இல்லை என்று பேரூராட்சியிடமிருந்து அவங்களுக்கு வந்து அரசுக்கு பதில் வந்ததாக எனக்கு தெரிவித்தார்கள். அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் தேவைப்படுகின்ற அளவிற்கு இடம் கையகப்படுத்துகின்ற வேலையை அரசு தாமதமாக செய்கின்ற காரணத்தினால் அதற்குறித்த ஒரு தீர்க்கமான முடிவை இன்னும் அரசு எடுக்கவில்லை என்பதுதான். இறுதியா பார்க்க போறது அதிமுக எம்எல்ஏ திரு சின்னசாமியின் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. கோவை சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி மாநகர பகுதிகளை உள்ளடக்கியது. இத்தொகுதியில் மொத்தம் 3,15,000 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,50,802 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,49,213 பேரும் உள்ளனர். பஞ்சாலையில் நிறைந்த இந்த தொகுதியில் சர்வதேச விமான நிலையம் உள்ளது. மிகப்பெரிய தொழிற்காட்சி வளாகம், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சரக்கு போக்குவரத்து செய்யக்கூடிய இருகூர் சரக்கு ரயில் நிலையம் போன்றவை உள்ளன. நகரின் முக்கிய குளங்களில் ஒன்றான சிங்காநல்லூர் குளத்தில் படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்திலேயே அதிக அளவில் சிறு குறு தொழிற்கூடங்கள், பஞ்சாலைகள் இருப்பதால் தொழிலாளர்கள் அதிகம் உள்ள தொகுதியாக உள்ளது. தொழிலாளர்கள் அதிகம் உள்ள சிங்காநல்லூர் தொகுதியில் தொழிற்சங்கங்களின் ஆதரவும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதுமே கட்சிகளின் பலமாக இருக்கிறது. அதன் காரணமாகவே கம்யூனிஸ்ட், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற முடிந்தது. காங்கிரஸில் தொழிற்சங்க பிரதிநிதியாக இருந்து அதிமுகவில் இணைந்த தற்போதைய எம்எல்ஏ சின்னசாமி இருமுறை வெற்றி பெற முடிந்தது. 72 வயதாகும் சின்னசாமி 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். பஞ்சாலை தொழிலாளியாக இருந்த இவர் 40 ஆண்டுகள் காங்கிரசின் INTUC-யில் தொழிற்சங்க பிரதிநிதியாக இருந்தார். 2006இல் INTUC-யில் இருந்து பிரிந்து அதிமுகவில் இணைந்த சின்னசாமி 2006 மற்றும் 2011 தேர்தல்களில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் மிக மிக மோசமான நிலையில் இந்த சிங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை
நான் மாநகராட்சியினுடைய முன்னாள் துணை மேயர் என்ற முறையிலே நான் குற்றம் சுமத்துகின்றேன். இந்த பாதாள சாக்கடை திட்டம் என்பது திமுக ஆட்சி காலத்திலே துவக்கப்பட்டது. அவர்கள் துவங்கி அந்த பணியை செய்யாமல் ஆங்காங்கே குழிகளை தோண்டிவிட்டு பணிகள் முழுமையாக செய்யாமல் மக்களுக்கு மிகுந்த இடையூறுகளாக இருந்து கொண்டிருந்தது. அம்மா அவர்கள் இந்த 3வது முறை முதலமைச்சரானதுக்கு பின்னால் இந்த மாநகராட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மேயர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதற்கு முன்னாலே இருந்த மேயரும் சரி, இப்பொழுது இருக்கிற மேயரும் சரி, நிதிகளை ஒதுக்கி எனது தொகுதியில் சாக்கடை பணிகள் நிறைவடைந்த பகுதிகள் தார் சாலைகள் போடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு 2ஆம் பில்லூர் குடிநீர் திட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 3 மாதத்தில் அந்த பணிகள் முடிவடையும், தங்கு தடையின்றி குடிநீர் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் என்று அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமாநாத் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து 4.25 வருடங்கள் முடிவடைகின்ற நிலையில் இன்றைக்கு வரை அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. தண்ணீர் 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்தது. பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலியமாக 50 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த தண்ணீர் பிரச்சனையை முடித்து இன்றைக்கு 4 நாள் 5 நாளுக்கு ஒரு முறை எனது தொகுதியில் எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீர் வருகின்ற அளவிற்கு தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து இங்கே சிங்காநல்லூர் தொகுதியில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருக்கேன். சிறு குறு தொழில் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பஞ்சாலை தொழிலெல்லாம் இருந்தது. இந்த இடம் வந்து பஞ்சாலை இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய இருந்தது. ஆனால் எல்லாமே இப்போ நலிவடைந்து போய் அது எதுவும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமாக இப்பொழுது கொஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் கரண்ட் கட்டு இருந்தது. கரண்ட் கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 6-7 மாத காலமாக கரண்ட் கட்டே இல்லாமல் இப்போ எல்லா தொழிலும் நல்லபடியாக நடக்கிற அளவுக்கு தமிழக முதல்வர்கள் இந்த எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ அவர்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. பஞ்சாலைகள் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த பம்ப் செட்டு, ஒர்க் ஷாப்பு இவைகள் எல்லாம் குறைவாக இருக்கிறது. அவர்களுக்கு மின்சாரம் ஒன்று தான் பிரச்சனையாக இருந்தது. மின்சாரமும் கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து மின்சார வெட்டே இல்லை என்கிற நிலையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மின்சார பற்றாக்குறையை நீக்கியதன் விளைவாக சிறுதொழில் குறுதொழில் எல்லாம் என்னுடைய தொகுதியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது உங்கள் தொகுதி, உங்கள் பிரதிநிதி.